ஐடி டிஜிட்டல் இதுலலாம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, என்ன மேடம் ரொம்ப வருத்தம், விண்வெளி ஆராய்ச்சிக்கான ஒரு முன்னேற்பாடு அப்படின்லாம். அதுதான் என்ன எங்க போறதுன்னு எனக்கு புரியல. நேஷனோட அதாவது இப்போ வந்து நம்ம வந்து போட்டி போடுறாங்க. ஆமா, நம்ம வந்து இந்தியா மாதிரி இப்போ ஏன்னா மாநில சுயாட்சி நாயகர் அப்படின்னு அவர் வந்து இப்போ அவருக்கு பட்டம் வேற கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அதனால நம்ம வந்து இப்போ சர்வதேச நாடுகள் வல்லரசு நாடுகளோடையும் இந்திய மத்திய அரசோடையும் போட்டி போட்டுக்கிட்டு நம்ம ஒரு தமிழ்நாட்டு விண்வெளி பாராட்டுறீங்களேன்னு சந்தோஷப்பட்டேன், அப்படியே திருப்பி போட்டீங்க. இல்லை, அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி அவருடைய மருமகனே அதுக்கு வந்து என்னங்க, அதாவது பணத்தை வந்து எங்க பதுக்கி வைக்கலான்னு தெரியாம இப்போ விண்வெளிக்கு அனுப்புற மாதிரி ஆயிப்போச்சு. வேற என்ன சொல்றது. சரி, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் ஓகே. பட் சொல்லாத சில சாதனைகள் அது அந்த அறிக்கையில இல்லை. ஓகே. எப்பவுமே திமுகவுக்கு மட்டுமே விசுவாசமாக இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் இவர்களை எல்லா திமுகவுக்கு எதிராக மனப்பான்மையை கொண்டு வந்த ஒரு சாதனை இருக்கு. இந்த 4 ஆண்டுகள்ல எதிர் மனநிலைக்கு வந்து யூனியன்ல எல்லாம் எப்பவுமே திமுகவுக்கு ஆதரவா இருப்பாங்க. இன்னைக்கு சாம்சங்ல திமுகவுக்கு எதிராக வந்து கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. யூனியன்ல இருக்க கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கமே எதிர்த்து பேசுற அளவுக்கு இருக்கு. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே ஐயோ என்னையா அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்தது அடுத்த சாதனை. 3வது சாதனை, உண்மையான குற்றவாளிகள்லாம் வந்து நல்லா இருக்கிறாங்க, அமைச்சர்களுக்கெல்லாம் மேலே எஃப்ஐஆரே போடலை. ஆனால் காவல்துறை வந்து மிக வேகமாக பாட்டி, கிளி ஜோசியக்காரன், கஸ்தூரி, சவுக்கு சங்கர் ரீல்ஸ் சமீபத்தில் பஸ் ஸ்டாண்ட்ல ரீல்ஸ் போட்டாங்க. இப்படி அந்த மாதிரி வாயை திறக்கிறவங்க, கேள்வி கேட்குறவங்க, பேசுகிறவங்க, இப்படிப்பட்டவர்களை எல்லாம் வந்து இப்படிப்பட்ட மோசமான தீவிரவாதி குற்றவாளிகளையெல்லாம் வந்து அவங்க வந்து தனிப்படை வச்சு அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சாதனையும் நம்ம பாராட்ட வேண்டியிருக்கு.